Hello all, this is Shri Priya Sridharan from Shankar Global Consultants. நான் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து ரெசெஷன் பற்றி இப்போ நம்ம எந்த மாதிரி ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணணும், எது வந்து நமக்கு சேஃபராக இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தேன். இப்போ நிறையா பேர் எனக்கு நான் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸாக ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸான்ற அளவுக்கு பேசுகிறாங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோ தான். அகெயின் இது வந்து எனக்கு நிறைய பேரண்ட்ஸோட query அப்படின்றதுனால அவங்க என்னை தமிழில் பேச சொன்னதுனால இந்த வீடியோலாம் வந்து தமிழில் இருக்குது. ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து செகண்ட் ஆன்சர் வந்து இதுக்கு இப்போது ஏன் வந்து இப்போ ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ் மேலே பார்வை விழ ஆரம்பிச்சிருக்கு. முன்னாடி இல்லாத அளவுக்கு இப்போ ஃபோக்கஸ். ஓகே, ஆஸ்திரேலியா வந்து எப்போவுமே பாப்புலராக தான் இருந்திருக்கு. நீங்கள் 20 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆஸ்திரேலியா வந்தவங்களை பார்ப்பீங்க. 30 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம அப்ளிகேஷனை கூட பென் அண்ட் பேப்பரில் போட்டுட்டு இருந்த காலத்திலிருந்து ஆஸ்திரேலியா வரவங்களை பார்த்துட்டு தான் இருக்கீங்க, நியூசிலாந்து வரவங்களை பார்த்துட்டு தான் இருக்கீங்க. பட் இப்போ ஏன் அப்படின்னா திடீர்னு இப்போ இந்த கோவிட் டைமில் இப்போது எந்தெந்த கண்ட்ரிஸ் எப்படி அஃபெக்ட் ஆச்சு, இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராசஸ், பிஆர் ப்ராசஸ் எப்படி அஃபெக்ட் ஆச்சு, இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. அப்போ ரொம்ப அழகாக ஆஸ்திரேலியாவும் நியூசிலாண்டும் டெசிஷன் எடுத்தாங்க. என்ன, நியூசிலாந்து வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. 2 வருஷம் வந்து கேட் ஓப்பனே பண்ணல. உள்ளே இருக்கிறவங்க வெளியில் வர முடியாது, வெளியில் இருக்கிறவங்க உள்ளே போக முடியாது. அப்போது அவங்க உள்ளே இருக்கக்கூடிய நியூசிலாண்டில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸை கவர்மெண்ட் எப்படி கொடுக்குறாங்க, அந்த ஒரு ஸ்கோப்புக்கு அப்புறம் நியூசிலாந்து வாஸ் லுக்ட் அப்பான். ஸோ இவ்வளோ அவங்க மக்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணாங்க. லைக்வைஸ் ஆஸ்திரேலியா என்ன பண்ணிட்டாங்க, ஈவன் பிஃபோர் கோவிடே அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாக்னேஷன் பாயிண்ட் வந்துருச்சு நிறைய இமிக்ரெண்ட்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸில். அப்போ அவங்க க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதோடு சேர்ந்து கோவிடும் வந்துருச்சு. ஸோ இப்போ கோவிடும் வந்துச்சு, ஸ்டாக்னேஷன் பாயிண்ட் வந்துருச்சு. ஸோ they were all kind of trying to save the people in their country who அவங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணுமோ அதை பார்த்துட்டு அவங்களை ஃபெசிலிட்டேட் பண்ணி they started looking for. ஸோ அந்த டைம்லேயும் அந்த பபிளை வந்து க்ளோஸ் பண்ணாமல் வச்சுட்டு இருந்தப்போ யூஎஸ், கனடா, நீங்கள் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எது வேணா எடுத்துக்கோங்க, பபிள் ரொம்ப க்ளோஸ் பண்ணல. பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மாதம் தான் க்ளோஸ் ஆகிருந்துச்சு. திருப்பி எப்போனாச்சு, திருப்பி க்ளோஸ் ஆச்சு, அந்த மாதிரி தான் போச்சு ஒழிஞ்சு அங்கே ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருந்ததுனால இங்கே வர வேண்டியவங்களும் சேர்ந்து they flew away there, which means a huge congestion happened in the eastern countries. அது தப்பா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா அந்த நம்ம வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம வேர்ல்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து ஆல்மோஸ்ட் 60%, 50% of the 50 to 55% of the opportunities வந்து நமக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்குது. ஸோ அதனால they were still able to manage. பட் எப்படியோ இந்த ரெசெஷன்லாம் வந்துடுச்சு. பட் இங்கே ஆஸ்திரேலியா நியூசிலாந்து க்ளோஸ் ஆகிருந்ததுனால என்ன ஆயிடுச்சு, 3 வருஷமாக ஒரு ஹைரிங் நடக்கலை, பிளேஸ்மெண்ட் நடக்கலை, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் க்ரோத், எக்கானமிக் க்ரோத், ஜிடிபி எல்லாமே கொஞ்சம் ஸ்டாக்னேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அதை எப்படி பூஸ்டப் பண்ணுறது, தி ஸ்டார்டட் ஓப்பனிங் த கிரேட். அதுவும் ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா தி ஸ்டார்டட் கிவிங் மோர் பெனிஃபிட்ஸ். நான் ஸ்டூடெண்ட்டுக்கு லைக் நல்ல இந்த ஸ்கில்டு கேட்டகரி, க்ரீன் லிஸ்ட் கேட்டகரியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நார்மல் விசா, போஸ்ட் ஸ்டடி ஒர்க் விசாவோட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன், இன்னும் ஒரு 2 இயர்ஸ் நான் கொடுக்குறேன், 3 இயர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு அதை புஷ் பண்ணி விட்டுட்டாங்க. நியூசிலாண்டை பார்த்தீங்கன்னா முன்னோட இப்போ ஜாஸ்தி ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இப்போ வந்து நம்பர் ஆஃப் ஃபண்டிங்ஸ் தட் ஆர் அவைலபிள் ஜாஸ்தி பண்ணிட்டாங்க. ஸோ இப்போது எனக்கு அந்த இடத்துல சேலஞ்சுன்னு வரும்போது இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சரி, இப்போ நான் எதனால இந்த டிஃப்ரென்ஸ்ன்னு சொன்னேன். இப்போ நான் இந்த ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸை எடுத்தா எனக்கு பெனிஃபிட்டா அப்படின்னு கேட்டால், நான் வந்து ஐ எம் அன் எஜுகேஷனல் கன்சல்டன்ட். ஸோ இப்போ நான் இந்த கண்ட்ரி நல்லது, அந்த கண்ட்ரி நல்லது அப்படின்னு நான் சொல்லலாமா அப்படின்னு கேட்டால், என்னுடைய பெர்ஸ்பெக்டிவில் ஒரு ப்ரொஃபைலும் 5 விரலும் வித்தியாசம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைலும் வித்தியாசம். ஸோ ஐ வில் பி ஏபிள் டு ஆன்சர் ஒன்லி பேஸ்ட் ஆன் தட். பட் நிறைய பேருக்கான ஒரு காமன் query என்ன அப்படின்னா, நான் வெளிநாட்டுக்கு படிக்க போகிறேன், நான் அப்ஸ்கேல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்கெல்லாம் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. நான் இந்த காலேஜ் 5 காலேஜ் தான் என்னுடைய ஃபோக்கஸ், இந்த 2 வந்து சேஃப் காலேஜ் சொல்லிடுவாங்க, அதுக்கு நம்ம அப்ளிகேஷன் போட்டுருவோம். பட் பிஆர் அப்படின்னா நமக்கான ஸ்கோப்ஸ் வந்து கம்மி தான் ஆக்சுவலாக. ஸோ நம்ம ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடா, யூகே, யூஎஸ்ஏ, இப்போ இதே மாதிரி நம்ம யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எடுக்கிறோம் அப்படின்னா ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், இட்டாலி, நெதர்லாந்து, இவங்க எல்லாருமே தே ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் டு கெட் த பிஆர் பெர்ஸ்பெக்டிவ். பட் கொஞ்சம் ஈஸி அப்படின்னு ஃபீல் பண்ணால் அந்த
டாப் 4 கண்ட்ரீஸ் லிஸ்ட்டில் வந்து நமக்கு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, யூகே இப்போதைக்கு இருக்குது, அயர்லாண்டு இருக்குது. பட் யூஎஸ் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கார்டுக்கான டைம் ஜாஸ்தி ஆகிறதுனால even though it is coming under the PR perspective, it would be the one of the last countries in the top 5 PR category. ஸோ இப்போ நான் பேரண்ட்ஸுடைய இந்த குவெரியை ஆன்சர் பண்ணியிருக்கேன். நம்ம வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கும் ஈஸ்டர்ன் வேர்ல்டுக்கும் நம்ம எப்படி பிரித்து பார்க்கணும், எதனால இந்த திடீர் பூம் இந்த ஈஸ்டர்ன் வேர்ல்டில், அந்த மாதிரி நான் ஈஸ்டர்ன் வேர்ல்டை கன்சிடர் பண்ணலாமா, இந்த குவெரியை நான் இதில் ஆன்சர் பண்ணியிருக்கேன். பட் இதில் உங்களுக்கு இன்னும் நிறைய டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு ரீச் அவுட் டு சங்கா குளோபல் கன்சல்டன்ட்ஸ். என்னுடைய டீட்டெயில்ஸ் வந்து கேப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வி ஆர் மோர் தென் ஹாப்பி டு ஹெல்ப் யூ ஆல் வித் ஆல் யுவர் queries. Thank you.